யூடியூபர் TTF வாசன் மீது இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த், வணக்கம். வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். யூடியூபர் TTF வாசன் மீது இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தனக்கு பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என கோரி யூடியூபர் TTF வாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த 2023ஆம் ஆண்டு பாஸ்போர்ட் கோரி கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்த நிலையில் தான் ஓட்டிச் சென்ற வாகனம் காஞ்சிபுரம் அருகே விபத்துக்குள்ளானது. பின்னர் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டதோடு தன்னுடைய ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தன்னுடைய பாஸ்போர்ட் விண்ணப்பத்தின் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளதால் அந்த மனு நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாஸ்போர்ட் விண்ணப்பத்தின் மீது உரிய காலத்திற்குள் முடிவெடுத்து பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது TTF வாசன் தரப்பில் மருத்துவ சிகிச்சைக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளுக்கும் வெளிநாடு செல்ல வேண்டியிருப்பதால் பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. காவல்துறை தரப்பில் TTF வாசன் மீது தமிழகத்தில் அதிவேகமாக பைக் ஓட்டியது தொடர்பாக 4 வழக்கில் உள்ளதாகவும் ஆந்திர மாநிலத்தில் அவர் மீது வழக்கில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வாசன் மீது இதுவரை எத்தனை வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, எந்தெந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஜூன் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.